ஸோ நான் வந்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலா கோவிட் டைம். ஸோ அதனால ம். பார்த்தீங்கன்னா, அது வந்து நெறையா பேத்துக்கு ஒரு லக்கா இருந்துச்சு இங்க கனடால. அவங்களுக்கு ம். பிஆர் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஸ்டடி விசா கிடைக்கிறதா இருக்கட்டும். ஓகே நான் வந்தப்ப பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு $500 தான். நான் வந்து ஒரு 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 ரூம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பேஸ்மெண்ட் யூனிட்டே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1600 ஆயிடுச்சு. பட் ஓ! இது 2 பிரைவேட் ரூம்ஸ் வந்து ஓகே. ஸ்டார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இட் ரேஞ்சஸ் பிட்வீன் லைக் 45 டூ 65. 65K 65 பெர் ஆனம். கனடியன். 3, 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால மேக்ஸிமம் 80K. 80K. 85K. Right, ஆ. 85K. That's good. Yeah, right from the day I landed. Okay. So, 1 year. yeah, 1 year. Okay. So still I am looking for the job. ஓ! So இப்போ எப்படி ஐடி இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸோட வந்தும் 1 இயர் ஆயும் கிடைக்கல. ஆமா, கண்டிப்பா. இங்க வந்து வொர்க் பிரஷரே இல்லவே இல்ல. இங்க வந்து எப்படின்னா, ஈக்குவலா வந்துட்டு ஸோ இங்க வந்துட்டு ஈவன் டாக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி ஹையர் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹையரா. ஹையா இருக்கும். ஸோ இப்போ லாஸ்டா ட்ரம்ப் வந்ததுலேருந்து பார்த்தோம்னா லாட் ஆஃப் டேரிஃப் பிரச்சனை இங்கே போயிட்டு இருக்கு. ம். இப்போ யூஎஸோட ப்ராஜெக்டே நிறைய கனடாலையும் இருக்கிறனால அவங்க Okay. வந்து ப்ராஜெக்டை வந்து திருப்பி எடுத்துக்கிறாங்க. லே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய பேர் லாஸ்ட் 2 months பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்மளோட விஜய் அண்ட் தாரணி இணைஞ்சிருக்காங்க. கனடால இருந்து எந்த ஊர்னு பாருங்களா? நம்ம கோயம்புத்தூர் சிறுவாணி தண்ணி குடுத்து வளர்ந்தவங்க தான். உள்ள போய் கேட்போம் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வடிவேலே ஒரு பேஜ் ஓபன் பண்ண மாதிரி கலக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. எங்க தான் ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஐடியா அப்படியே பொங்கி சிறுவாணி தண்ணி மாதிரி வருது. ஓகே. எப்படி கனடா போனாங்க? அங்க எவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதெல்லாம் ஓகே சார். எங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேக்குறீங்களா? அதையும் கேட்போங்க. வாங்க உள்ள போவோம் பாட்காஸ்டுக்குள்ள. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு பாட்காஸ்ட் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் விஜய் அண்ட் தாரணி. ஹவ் ஆர் யூ டூயிங்? Yeah, we both are doing good. Thank you. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட். Thank சொல்லுங்க you. எப்படி அந்த கனடா பயணத்தை பத்தி சொல்லுங்க. எப்படி கோயம்புத்தூர்ல இருந்து யார் முதல்ல கனடா வந்தாங்க? அப்புறம் செகண்ட் யார் வந்தாங்க? படிக்க வந்தீங்களா? இல்ல வேலைக்கு டைரக்டா வந்துட்டீங்களா? இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் அப்படியே. ஷூர். நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்புறம் தான் ஓகே. இவர் வந்தாரு. ஸோ நான் வந்து இங்க படிக்க தான் வந்தேன். பட் மெயின் ஓகே. ஃபோக்கஸ் வந்துட்டு ஓகே இங்க வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் மெயின் ஃபோக்கஸா இருந்துச்சு. ஸோ சூப்பர். ஸ்டடி பாத் வந்து ஒரு ரூட்டா இருந்துச்சு எனக்கு இங்க இங்க ரீச் ஆகறக்கு. ஓகே. ஸோ பேசிக்கலா அங்கேயும் ஐடி பேக்ரவுண்ட் நானு. ஸோ அங்க வொர்க் சூப்பர். பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆப்வியஸா ஐடில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு அப்ராட் ட்ரீம் இருக்கும். அப்ராட் போனோம், இல்ல ஆன் சைட் போனோம் அந்த மாரி ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ கட்டாயம். அதனாலேயே பர்ஸ்யூ பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ ஃபைனலி இங்கேயும் வந்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு செட்டிலும் ஆயிட்டேன். சூப்பர். வெரி குட் ஆக்சுவலா. சோ நீங்க வந்து மாஸ்டர்ஸ் எங்க பண்ணீங்க? என்ன மாஸ்டர்ஸ் பண்ணீங்க? இஸ் இட் a 2 இயர் ஆர் 1 இயர் போஸ்ட் டிப்ளமோ பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க ஆக்சுவலா? இட்ஸ் a சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். இது வந்து ஒரு ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸ் இது. ஓகே. ஸோ இது பிசினஸ் அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடா. ஸோ ஐ ஓகே. வாஸ் சர்ச்சிங் ஃபார் கோர்சஸ். எது வந்து ம். எனக்கு ரிலேட்டடா இருக்கும். பிகாஸ் ஐ வாஸ் இன் கிளவுட். ஓகே. அதுக்கப்புறம் ஐடி பேக்ரவுண்ட். ஸோ அதுக்கு ரிலேட்டடா போனோம் அப்டின்னா வந்துட்டு எது எது வந்து ஃபீசிபிளா எனக்கு இருந்துச்சு. ஸோ ஈவன் ஐ ஹேட் சம் பட்ஜெட். ஸோ அஃப்கோர்ஸ் ஹியர் இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ்னா நம்ம நெறைய பே பண்ணணும். ஸோ ஆமா. எனக்கு பட்ஜெட்டும் ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு. ஸோ அதனால அதுக்குள்ள எது எனக்கு வந்து ஃபீசிபிளா நல்லதா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு வந்து இந்த பிஏபிஜி அதாவது பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேஷன் 1 இயர் கோர்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ஐ ஜாயின்ட் பட் தாரணி 1 இயர் பண்ணீங்கன்னா 1 இயர் தான் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடைக்கும்ல. 2 இயர்ஸ் ஆமா. பண்ணாதானே 3 இயர்ஸ் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடைக்கும். ஆமா. கரெக்ட், கரெக்ட். ம். கரெக்ட். ஆனா லக்கிலி வந்து சொல்லுங்க, சொல்லுங்க. யாஹ்! ஸோ நான் வந்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலா கோவிட் டைம். ஸோ அதனால ம். பார்த்தீங்கன்னா, அது வந்து நெறையா பேத்துக்கு ஒரு லக்கா இருந்துச்சு இங்க கனடால. அவங்களுக்கு ம். பிஆர் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஸ்டடி விசா கிடைக்கிறதா இருக்கட்டும். அ எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அந்த டைம்ல இருந்துச்சு. அப்படி நெறையா வந்தவங்க தான் இமிகிரன்ட்ஸ் ஜாஸ்தி. அந்த டைம்ல சூப்பர். அந்த கோவிட் ரீஓப்பன் பண்ணி விட்டப்ப வந்தவங்க தான் வந்துட்டு நெறையா பேர் இங்க. சூப்பர். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அந்த டைம். ம். அவன் நெறைய ரெண்டல் சொல்லுங்களேன். ஏன்னா டொரண்டோல வந்து இப்போ வந்து கனடா ஃபுல்லாவே அது ஒரு பேச்சா இருக்கு. ஒண்ணு ம். ரெண்டலு, இன்னொன்னு வந்து கெட்டிங் எ ஜாப். இதெல்லாம் பத்தி பேசலாம் ஒண்ணொண்ணா. பட் நீங்க ம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ம். வந்த அப்ப ரெண்டல் எப்படி இருந்தது? இப்ப ரெண்டல் எப்படி இருக்கு?
ஓகே. நான் வந்தப்ப பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு $500 தான். நான் வந்து ஒரு 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 ரூம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஒரு ம். ஒரு சிங்கிள் ரூம் எடுத்தோம் அப்டின்னா, ஒரு பிரைவேட் ரூம் எடுத்துக்கிட்டோம் ஓகே. அப்டின்னா வந்துட்டு ஜஸ்ட் $500. ஐ மீன் ம். மத்தவங்க கூட ஷேர் பண்ணி ஷேரிங் ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் ரூம்னா ஜஸ்ட் 500 தான் இருந்துச்சு. ஓகே. மோஸ்ட்லி இட் வில் பி இன் பேஸ்மெண்ட்ஸ். ம். பேஸ்மெண்ட்ஸ்லனா அவ்வளோதான் காஸ்ட். இப்ப பேஸ்மெண்ட்டே வந்துட்டு ம். நான் நெக்ஸ்ட் வீடு ஸ்விட்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பேஸ்மெண்ட் யூனிட்டே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1600 ஆயிடுச்சு. பட் ஓ! இது 2 பிரைவேட் ரூம்ஸ் வந்துட்டு ஓகே. 1600. ஐ ஹேவ் டூ ஷேர் லைக் 800 ஓகே. அந்த ஓகே. மாதிரி ஆயிடுச்சு. So அது வந்து ஜஸ்ட் 1 இயர்லயே நடந்துச்சு. ஒரு ம். வருஷத்துல 2023ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே மாறிடுச்சு. எல்லாம் திடீர்னு 2020ல அப்ப வந்து எல்லாமே மார்ட்கேஜ் கம்மி பண்ணியிருந்தாங்க. ம். ஸோ ஹவுசிங் ரேட் வந்து கம்மியா இருந்துச்சு. ஏன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. இங்க வீடுங்க கோவிட்னால எல்லாம் லாக்டு. ஸோ வாங்குறக்கு ஆள் இல்லன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு குடுத்தாங்க. ஸோ எவ்ரிஒன் காட் இட். யுஎஸ் ஓட ம். இம்பாக்ட் ஐடில எப்படி ம். இருக்கு? பிகாஸ் லைக் லாட் ஆஃப் நியூஸ் வி ஆர் ஹியரிங் யுஎஸ்னால ஆட்டோமொபைல் கனடா டெஃபினட்டா டவுன் ஆயிடுச்சு. ஐடி ம். இம்பாக்ட் எப்படி இருக்கு? பிகாஸ் நிறைய முன்னாடிலாம் என்னன்னா ஓகே யுஎஸ் கிடைக்கலையா கனடால வந்து சிட்டிசன் வாங்கிடலாம், கனடா சிட்டிசன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் யுஎஸ் போலாம் அப்படிம்பாங்க. இப்ப கனடால எக்ஸாக்ட்லி. ஐடி இம்பாக்ட் ட்ரம்ப்னால யுஎஸ்னாலன்னு சொல்ல வேணாம், ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேட்டர்னால இம்பாக்ட் எப்படி இருக்கு? ஓகே. இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்றதா வந்து ரைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லுங்க இப்போ சொல்லுங்க. ஓகே. நான் வந்து இங்க லேண்ட் ஆகி 1 இயர் ஆகுது கிட்டத்தட்ட க்ளோஸ் டு கரெக்ட். 1 இயர். ஸோ வந்து நான் இப்போ வந்து விகரஸா ஒரு ஜாப் சர்ச்ல வந்து இருக்கேன். வெரி குட். ஓகே. ரைட் ஃப்ரம் த டே ஐ லேண்டட். ஓகே. ஸோ 1 இயரா? 1 இயரா. ஓகே. ஸோ ஸ்டில் ஐ அம் லுக்கிங் ஃபார் த ஜாப். ஓ! ஸோ இப்போ எப்படி ஐடி இருக்குன்னு இண்டஸ்ட்ரியில பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸோட வந்தும் 1 இயர் ஆயும் கிடைக்கல. எஸ். எனக்கு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா இந்தியாலயே வந்து 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ். சூப்பர். 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு இந்தியால இருக்கிறவங்க அதுவும் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைக்கலன்னா தட்ஸ் அ ரியாலிட்டி. ஸோ இப்போ லாஸ்டா ட்ரம்ப் வந்ததுலேருந்து பார்த்தோம்னா லாட் ஆஃப் டாரிஃப் பிரச்சனை இங்க போயிட்டு இருக்கு. ம். ஸோ யூஎஸோட ப்ராஜெக்ட்டே நிறைய கனடாலயும் இருக்கறனால அவங்க ஓகே. வந்து ப்ராஜெக்ட்டை வந்து திருப்பி எடுத்துக்கிறாங்க யூஎஸ்க்கே. ஓ! ஸோ அந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கனால என்ன ஆச்சுன்னா வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய பேர் லாஸ்ட் 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ். ஸோ ஹண்ட்ரட்ஸ்ல லே ஆஃப் ஆனது போய் இப்போ தௌசண்ட்ஸ்ல லே ஆஃப் ஆயிருச்சு. ஸோ அதுவும் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்த்தா நம்ம இந்தியால கேட்டிருக்கோம். இந்த ஆமா. மாதிரி 2000, 3000 எம்ப்ளாயீஸ் வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ அதே கரெக்ட். சேம் சினாரியோ தான் இங்க இப்போ கனடால நடக்குது. ஸோ இமெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இமெயில்ஸ் தான் இப்போ ஜாஸ்தி எனக்கு. பாசிட்டிவ் இமெயில். ஓ! ஓகே ஓகே. வி வில் பி மூவிங் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஸோ ஓகே. ட்ரம்ப்போட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இங்க இப்படிதான் இருக்கு கனடால இல்ல. ஆக்சுவலா. ஏன்னா யா ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். யுஎஸ் ஆர்டிகல். இட் யா சேஸ் லாஸ்ட் 4, 5 மந்த்ஸ்ல யுஎஸ்ல 7 லாக் பீப்பிள் ஆர் பீன் ம் ஃபயர்ட். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா யா டெக் இண்டஸ்ட்ரி தான். டெக் யா இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் த்ரூ லிட்ரலி நாட் ஒன்லி டெக். அவர் டாரிஃப் சொன்னதுலேருந்தே நிறைய டர்புலன்ஸ் இருக்கு ஆக்சுவலா. கனடா இஸ் ஒன் ஆஃப் த அஃபெக்டட் கண்ட்ரின்னு சொல்லலாம். ஓகே ம் டெஃபினட்டா. ஓகே. ம் இப்போ வந்து நீங்க டிபெண்டன்ட் விசால தானே இருக்கீங்க. ஸோ எஸ் ஆமா. டிபெண்டன்ட் விசால ஐ மீன் பார்ட் டைம்னா அதாவது எனி கைண்ட் ஆஃப் ஜாப் எடுக்கலாமா? இல்ல இஸ் தேர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் சேயிங் ஒன்லி கான்ட்ராக்ட் டைம் ஜாப் தான் எடுக்கலாம், இல்ல ஃபுல் டைம் தான் எடுக்கலாம், அது மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இல்ல. அந்த மாரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க உங்களுக்கு கிடைக்கிறதே வந்து ஓப்பன் வொர்க் பெர்மிட் தான் இங்க கிடைக்கும். ஓகே. ஓகே. ஸோ ஓகே. யூ கேன் கெட் இன்டூ எனி கைண்ட் ஆஃப் ஜாப். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஜாப். கான்ட்ராக்ட் ஃபுல் டைம் ஓகே. எனிதிங் இஸ் ஃபைன். ஓகே. தரணி ஒர்க்கிங் ஸ்டைல பத்தி சொல்லுங்க. நீங்க ஐ மீன் இந்தியாலயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, கனடாலயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்தியால ஒண்ணு நான் ஸ்பெசிஃபிக்கா ஒண்ணு சொல்லுவேன். அதாவது வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல டைமிங்னு ஒண்ணும் கிடையாது. பட் இருந்தாலும் இஃப் யூ வாண்ட் டு லீவ் யூ கேன் லீவ். ஓகே. பட் இங்க அதே நீங்க கனடாவா இருந்ததுன்னா இந்தியாவா இருந்ததுன்னா பை சான்ஸ் இஃப் யூ வாண்ட் டு லீவ் யூ ஹேவ் டு டெல் யுவர் பாஸ் இன்னைக்கு நான் வந்து 9 to 6னா ஈவன் 6 o'clock கிளம்பணும்னாலும் இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும் 6 o'clock கிளம்புறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். ஹவ் இஸ் ஐ மீன் ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கு பாரு? உண்மையாலுமே அந்த எங்க சிரிப்பு வருது, அந்த பழைய பாஸ் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன் தாரணிக்கு. ஆமா. கண்டிப்பா. இங்க வந்து வொர்க் பிரஷரே இல்லவே இல்ல. இங்க ம். வந்து எப்படின்னா, ஈக்குவலா வந்துட்டு அ பெர்சனல் லைஃபையும், வொர்க் லைஃபையும் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு தான் வந்துட்டு எல்லா ஆஃபீஸ்லயுமே வந்துட்டு பாப்பாங்க. இப்ப எனக்கு வந்துட்டு சூப்பர். டைமிங் ஓகே. இப்ப எனக்கு வந்து 8:30 to 5:30 என்னோட டைமிங். ஸோ 5:30க்கு என்ன வொர்க் வந்தாலும் வந்துட்டு ஐ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் அண்ட் லீவ். ம். ஐ டோன்ட் வாண்ட் டூ ஸ்டே. அது ஓகே. வந்துட்டு இனிஷியல் டேஸ்ல வந்துட்டு நான் நான் வந்து கொஞ்சம் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ரெஸ்பாண்டிங் டூ த
இமெயில்ஸ் ஆர் மெசேஜஸ். எங்க மேனேஜரே வந்து சொல்லுவாமா, "உனக்கு 40 ஹவர்ஸ் தான்மா வீக்கு. ஸோ யூ ஷுட் நாட் வொர்க் மோர் தென் தட்." ஒரு அப்படின்னு அவரே வாலண்டியரா வந்து சொல்லுவாரு. "நீ அதுக்கு மேல வேலை செய்யக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு. நீ நீ சரி வந்து அட்லீஸ்ட் அவர் கில்லி 40 ஹவர்ஸ் பாத்துக்கிட்டீங்களா? எந்த உலகத்துலடா நம்ம இருக்கோம் அப்படின்னு. அப்படிதான் இருந்துச்சு. "ஏய் இவ்ளோ நல்லவங்களாடா நீங்கலாம்." அப்படிங்கிற மாரி தான் ஆ, இருந்துச்சு. ஆ சோ ஸோ பேசிக்கலா என்னன்னா, இங்க வந்து பெர்சனல் லைஃப்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. யா. கரெக்ட். வாட் எவர் த ரீசன் இட் மைட் பி. ம். ம். ஈவன் கரெக்ட். ஐ ஹேட் அன் எமர்ஜென்சி ஜாயின் பண்ணி எனக்கு 1 வீக்லயே வந்து இந்தியா போற மாரி ஒரு எமர்ஜென்சி இருந்துச்சு. ஓகே. சோ தே ஜஸ்ட் சிம்ப்ளி கேவ் மீ 1 வீக் லீவ். ஜஸ்ட் ஓ. ஜாயின் பண்ணி 1 வீக் தான் ஆகுது எனக்கு. 1 வீக் லீவ் ம். குடுத்தாங்க எனக்கு. சோ ஐ அதுக்குள்ள செட் ஃபேமிலி எமர்ஜென்சினாலே எமர்ஜென்சி. ஆப்வியஸ். எஸ் யூ கேன் டேக் லீவ். தட்ஸ் குட். ம். பிகாஸ் லைக் கனடால வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஓகே. ம். இட் இஸ் ஃப்ரீ ரைட்? யா, யா இட் இஸ். இட் இஸ். ஸோ ஒன் ஆஃப் த கண்ட்ரி விச் இஸ் லைக் ஆனா பாப்புலேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் தான். ஆனா ஏரியா வைஸ் ஏன்னா நீங்க ம். அதாவது சில சிட்டில இருந்து எக்ஸாம்பிள் லைக் நீங்க வான்கோவர்ல இருந்து டொராண்டோ போகணும்னாலே இந்த ம். ஃபிளைட் இட் வில் டேக் மோர் தென் 6-7 ஹவர்ஸ். யா, யா. யா. இட் இஸ் லாங். யா. பெருசு. ரொம்ப மாஸ் பெருசு. 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி இது. ஸோ கனடாவோட அந்த ஒன் மோர் அதர் சேலஞ்ச் கனடால வந்து வித் சம் ஆஃப் த ப்ராவின்ஸ்லாம் வந்து ரொம்ப கோல்டா இருக்கும். ஸோ டெல் அஸ் அபவுட் மோர் டீடைல்ஸ் அபவுட் லிட்டில் மோர் டீடைல்ஸ் அபவுட் கனடா. ஓகே. நார்தர்ன் பார்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப ரொம்ப கோல்டா இருக்கும். டியூரிங் வின்டர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்னோ ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டிகிரீஸுமே வந்துட்டு -55 அப்படிலாம் போகும். ஆ ஸோ இட் வில் பி எக்ஸ்ட்ரீம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அந்த நார்தர்ன் சைட்ஸ்ல. கொஞ்சம் சவுத் சைடு இல்ல ஈஸ்ட் சைடு அந்த சைட்ஸ்லாம் வந்துட்டு இட் வில் பி தேர் பட் இட்ஸ் நாட் டூ மச். ரொம்ப இருக்காது. ரொம்ப கோல்டா இருக்காது. ஓரளவுக்கு வி கேன் மேனேஜ் லைக் -30 தான் மேக்ஸ். ஸோ நான் வந்ததுலருந்து வந்துட்டு -30 தான் மேக்ஸ். ஆ -30 நம்ம நம்ம யாஹ்! ஊர்ல வந்து நாங்க +30க்கு மேனேஜபிள். கீழயே பார்த்தது இல்ல. ஆமா. அதனால -30 வந்து சில ப்ராவின்ஸ்ல அதனால ஈஸியா பிஆர் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க? என்ன ப்ராவின்ஸ்ல இருக்கீங்க? உங்களோட பிஆர் ம். ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? ஆ ஓகே. ஸோ ப்ராவின்ஸ்ல எஸ் அஃப்கோர்ஸ். அவங்க ப்ராவின்ஸ்க்கு இங்க வந்து ஒவ்வொரு ப்ராவின்ஸ்க்கும் தனித்தனியா வந்துட்டு புரோகிராம்ஸ் வச்சிருப்பாங்க. கரெக்ட். ஸோ ஆன்டாரியாக்கு ஒரு தனி புரோகிராம் இருக்கும். வான்கோவர்க்கு ஐ மீன் பிரிட்டிஷ் கொலம்பியாக்கு இருக்கும். ஆல்பர்டாக்கு இருக்கும். ஸோ அவங்கலாம் அ சில கோஸ்டல் சைட்ஸ் ஏரியாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க ஸ்பெஷல் புரோகிராம்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. வேர் தே ஆர் கிவிங் மோர் பிரிஃபரன்ஸ். ஏன்னா அங்க நெறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஏன்னா ஈக்குவலா இவங்க பாப்புலேஷன ஸ்ப்ரெட் பண்ணணும். இட் ஷுட் நாட் பி ஒன்லி இன் டொரனோ. ஆ கரெக்ட். ஆன்டாரியாக்குள்ளேயே எல்லா பாப்புலேஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிறதுக்காகவே அவங்க அந்த மாரி வந்துட்டு நெறையா வந்துட்டு புரோகிராம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லயும் கோஸ்டல் ஏரியாஸ் இதுல அப்புறம் ஐலேண்ட்ஸ் மாரி இருக்கிற அந்த ஏரியாஸ்ல ஃபுல்லா வந்துட்டு பீச் சைட்ஸு அந்த மாரி இருக்கிறதுல எல்லாத்துலயும் வந்துட்டு நெறையா புரோகிராம்ஸ் வந்து அவங்க அப்படி வச்சிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இங்க ஆன்டாரியோல பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் இஸ் ஹெவி கம்பேரிட்டிவ்லி. பிரிட்டிஷ் கொலம்பியா அண்ட் ஆன்டாரியோ இஸ் இன் த ஐடி ஃபீல்ட்ல வந்து கொஞ்சம் பீக்கா இருக்காங்க. ஸோ ஜாஸ்தி ஐடி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கிறனால, இங்க பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர்ட் டூ அதர் ப்ராவின்சஸ். ஸோ இங்க வந்துட்டு ஈவன் டாக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி ஹையர் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஐயரா. ஹையா இருக்கும். பிரிட்டிஷ் கொலம்பியா தான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆன்டாரியோ தான். காஸ்ட் ஆஃப் கரெக்ட். லிவிங்ல, டாக்ஸஸ்ல எல்லாத்துலயும். ஆல்பர்டாலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் 5% தான் டாக்ஸு. ம். ஸோ இங்க வந்து 13% டாக்ஸு. ஸோ ம். ஒரு ப்ராவின்ஸ்க்குமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ இங்க பிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு நெறையா இருக்கு. ம். எக்ஸ்பிரஸ் என்ட்ரியும் இருக்கு. எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வந்துட்டு இட்ஸ் கண்டக்டட் பை ஐ மீன் இங்க கனடா வைட் நேஷனல் ஃபெடரல் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ப்ராவின்ஸ்லயும் தனித்தனியா வந்துட்டு ஸ்ட்ரீம்ஸ் இமிகிரேஷன் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு போலாம் அப்டின்னா, எனக்கு வந்து அப்ப ஸ்கோர் பத்தல. அஃப்கோர்ஸ் ஓகே. என்னால வந்துட்டு அந்த ஸ்கோர ரீச் பண்ண முடியல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டூ வெயிட் பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஹேட் 1 இயர் பிஜிடபிள்யூபி. ஐ டோன்ட் வாண்ட் டூ லைக் வெயிட் அண்ட் லுக் ஃபார் அனதர் ஆப்ஷன். ஸோ இம்மீடியட்டா உடனே ஓகே பிஎன்பிக்கு எனக்கு நான் முன்னாடியே வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டேன். இங்க டைமிங் ரொம்ப 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 ஆன் இம்பார்ட்டன்ட். பாயிண்ட்லயே ஒரு பண்றீங்க. ஆமா. சீரியஸாமே விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வி வில் நாட் கெட் இட். ஸோ கரெக்ட். நம்ம நம்ம நெனைக்கிறது வந்துட்டு கரெக்ட்டா நடக்காது. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு டைமிங் தான் இங்க. அந்த டைம்க்குள்ள கண்டிப்பா நடத்திரணும். நம்ம அதுக்கான முயற்சி வந்து எடுத்துறணும். ஸோ இம்மீடியட்டா வந்துட்டு வந்த உடனே ட்ரை பண்ணா, ஓகே கிடைக்கலையா? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டூ வெயிட். லெட் மீ மூவ் டூ அதர் ஆப்ஷன்ஸ். முன்னாடியே நான் பார்த்து வச்சுட்டேன். ஓகே பிஎன்பில என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? எக்ஸ்பிரஸ் என்ட்ரில என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஸோ இது நடக்கலையா? ஸோ ஐ ஹேட் அ பேக்கப் பிஎன்பி. இம்மீடியட்டா பிஎன்பிக்கு போய் அப்ளை பண்ணு. அப்படின்னு சொல்லிட்டு. தோ இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒரு 21 மந்த்ஸ் வெயிட் பீரியட்.
ஆமா. ஆ ஓகே. அதுதான். நீங்க சொல்லுங்க உங்களோட ஜாப் டைட்டில் என்ன? அண்ட் ம். வாட் கைண்ட் ஆஃப் சாலரி ரேஞ்ச் ஃபார் தட் டைட்டில் ஆக்சுவலா? இட் இஸ் பெய்ட். ஆ ஓகே. நான் ஜாயின் பண்ணப்போ வந்துட்டு நவ் ஐ அம் a FinOps அனலிஸ்ட். ஸோ என்னோடது வந்து சாரி? FinOps அனலிஸ்ட். கிளவுட் FinOps அனலிஸ்ட். ஓகே, ஃபினான்ஷியல் ஓகே. ஆப்பரேஷன்ஸ் அனலிஸ்ட். யா. ஸோ அதுதான் அதோட ஷார்ட் ஃபார்ம். இது இது இப்போ வந்துட்டு கொஞ்சம் பூமிங்கா இருக்கிற ஒரு அ ஒரு ஸ்கில். ஒரு 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 ஓகே, டொமைன்னு சொல்லலாம். ஓகே, கிளவுட்ல டெவலப்பர், அட்மின் அதெல்லாம் தாண்டி இப்ப FinOps வந்து புதுசா வந்தது. ஓகே. நான் வந்த டைம்ல தான் அத ஆரம்பிச்சாங்க. அந்த FinOps வந்துட்டு சூப்பர். இட் வாஸ் ஸ்டார்ட்டட். ஸோ ஓகே, அப்ப ரொம்ப வெரி ஃபியூ கம்பெனிஸ்ல தான் வந்துட்டு இந்த FinOps ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ மோஸ்ட்லி கிளவுட ஆப்டிமைஸ் பண்ற மாரி, கிளவுட் காஸ்ட் ஓகே, எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ற மாரி இருக்கிற ஒரு ரோல் தான் இது. ஓகே. சோ ஐ மீன் வாட் ம். கைண்ட் ஆஃப் சாலரி ரேஞ்ச் ஃபார் அ ஆமா. ஸ்டார்ட்டருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிளுக்கும் இருக்கும்? ஓகே. ஸ்டார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இட் ரேஞ்சஸ் பிட்வீன் லைக் 45 டூ 65. 65 65K பெர் ஆனம். கனடியன் டாலர்ஸ். ஒரு ஆமா, ஆமா. ஒரு 3, 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா 3, 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால மேக்ஸிமம் 80K, 80K. 85K. 80, ஆ. 85K. That's good. அண்ட் அகைன் இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்கில் தே ஹேவ். Yeah. So again, now my next question is, you said skill ம். based. என்ன ஸ்கில் தேவைப்படும்? ஸோ இங்க இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அ இங்க மோஸ்ட்லி எல்லா ஃபீல்டுமே இருக்கு. அதுதான் உண்ம. இப்ப ஐடின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு, கிளவுட் வந்துட்டு இப்ப ரொம்ப வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு இது பண்றாங்க. ஸோ டெவலப்மென்ட்க்கு ஆல்வேஸ் தேர் இஸ் அ ஸ்கோப். தோ ஓகே, ஏஐ ஹஸ் தேர் டெவலப்மென்ட்க்கு வந்துட்டு இருக்கு. ஃபினான்ஸ் அதுக்கப்புறம் ஃபினான்ஸ்க்கு வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. சூப்பர். ஸோ இன்சூரன்ஸ். ஏன்னா ஓகே, இங்க கண்ட்ரி ஃபுல்லா வந்துட்டு நெறைய இன்சூரன்ஸ் தான். கரெக்ட். எதுக்கு எடுத்தாலும், எத தொட்டாலும் இன்சூரன்ஸ் தான். ஸோ ம். இன்சூரன்ஸ்க்கு ஆப்வியஸா நல்ல ஸ்கோப் இருக்கு. ஓகே, வி நீட் டூ டூ மல்டிபிள் சர்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ். பட் இன்சூரன்ஸ் ஹேஸ் அ குட் ஸ்கோப். ஓகே, பட் ஸ்டார்ட்டிங்ல பே லெஸ்ஸா இருந்தாலும் தே ஹேவ் அ ஸ்கோப். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ஐ மீன் இங்க பேங்க் ரிலேட்டட் ஜாப்ஸ். கரெக்ட். ஸோ அதே மாரி பேங்க்கும் இங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு இதுதான். நெறைய பேங்க்ஸ் இங்க இருக்குங்கிறனால வந்துட்டு தே ஹேவ் அ ஸ்ட்ராங் ஸ்கோப் ஹியர் ஃபார் பேங்க் ரிலேட்டட் ஜாப்ஸ். ஐடி அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. பட் வெளியிருந்து யாருக்கும் வந்துட்டு அது நான் இப்பவே நான் சொல்றேன். வெளியிருந்து யாராவது வேலைக்குன்னு ட்ரை பண்ணி தயவு செஞ்சு கிடைக்கவே கிடைக்காது. ம். எதுவுமே கிடைக்காது. உள்ள வந்துரணும். உள்ள வந்துட்டு தேடுங்க. இப்ப இப்ப இவருமே வந்துட்டு கிளவுட் தான். சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்காரு. ஓகே. பட் ஐ வென்ட் டு பப்ளிக் கிளவுட். இவரு வந்து சேல்ஸ் பட் ஈவன் தென் தி ஸ்கோப் இஸ் லெஸ். ஓகே. ம். இதுல வந்து நான் என்ன சொல்லணும்னா, என்னோட டொமைன் பார்த்தீங்கன்னா, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி டொமைன் சொல்லிட்டு நான் இந்தியால வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ஓகே. பேசிக்கலா நெறைய பேத்துக்கு எக்ஸ்போஷர் இருக்காது. இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, இந்த பேட்டன்ட்ஸ், டிரேட் மார்க்ஸ் ஆமா. இந்த டொமைன். ஸோ அது வந்து அங்க நார்மல் ஒரு ஐடி பீப்பிளே அந்த வொர்க் பண்றாங்க. ஓகே. ஆனா, கனடால இங்க வந்து நான் பார்க்கும்போது, அந்த ஜாப் வந்து ஒரு லா படிச்சவங்க மட்டும் தான் அந்த வொர்க்க பண்றாங்க. ஓகே. ஓகே. ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு மேஜர் சேலஞ்ச். ஸோ என் டொமைன்ல வந்து நான் ஜாப் புடிக்கிறது. ம், ம். ஸோ அதனால தான் இவ்ளோ டைம் எனக்கு எடுத்தது. ஸோ அத நான் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் க்ளோஸ் டூ லைக் 3 மந்த்ஸ் வந்து நான் அத வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓகே என்னோட டொமைன் பேஸ் பண்ணி ஏதாவது கிடைக்கும்னு. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் இல்லாதனால ஐ வாஸ் லைக் ஓப்பன் டூ எனி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஓகே. ரிலேட்டட் டூ ஐடி. ஓகே. தட்ஸ் குட். தட்ஸ் குட். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிய தவறன்னு நம்ம பேசினோம்னா, ஒண்ணு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் ஹெல்த் கேர். இப்ப ஹெல்த் அதுதான் வந்து நல்ல பூமிங்ல இருக்கு. பூமிங்ல யா. இருக்கு. ஓகே. எஸ். ஸோ ஐடி இல்லாம நம்ம அந்த 2ல ஃபோக்கஸ் பண்றதுல வந்து காம்படிஷனும் கம்மி. சீக்கிரம் உங்கனால வந்து ஜாப் கிராக் பண்ண முடியும். பட் ஓகே. ஹெல்த் குட். கேர்லயே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்துட்டு, இட் இஸ் நாட் ஜஸ்ட் வி நீட் டூ பி டாக்டர்ஸ். ம். டென்டிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட், நர்சஸ் நியூராலஜிஸ்ட் கரெக்ட். எனிதிங். எல்லாமே யா. எனி கைண்ட் ஆஃப் மெடிக்கல் ஃபீல்ட். சின்ன ஒரு மெடிக்கல் ஃபீல்டா இருந்தாலுமே வந்துட்டு இட் ஹாஸ் அ வெரி கரெக்ட். வெரி பிக். இட்ஸ் a skill shortage ஏரியா சொல்ற மாரி. யா. ஓகே. ம். ஸோ லைக் இப்போ ஒரு ஒன் மோர் நார்மல் க்ளூ நீங்க ஒன்னு பிசிஷியன் குடுத்தீங்க. பார்த்தா சாரி. ஒன் மோர் க்ளூ நீங்க ஒன்னு குடுத்தீங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் உள்ள வந்துருன்னு. சோ வாட் யூ ம். சே அங்க டிகிரிக்கு அங்க வந்துட்டு ஜாப் தேடுறது ஈஸியா இல்ல ம். டைரக்டா ஐ மீன் இமிகிரன்ட் ரூட் ஆர் த்ரூ ஓகே. கம்பெனி which is the best? த்ரூ கம்பெனி வந்துட்டு கிடைச்சதுன்னா லக்கு. ஆமா. அவங்களோட லக்கு தான். த்ரூ கம்பெனி கிடைச்சதுன்னா ரியலி தே ஆர் வெரி லக்கி. நத்திங் லைக் இங்க இட். வந்துட்டு யா. பட் தே வில் பி இன் க்ளோஸ்ட் வொர்க் பெர்மிட். கரெக்ட். தே கேன் லைக் மேக் இட் அஸ் a பிஆர். அது பிஆரா நம்ம வந்துட்டு கன்வெர்ட் ஆயிக்கலாம். இங்க வந்துட்டு
கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் விசா வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். விசாஸ் கிடைக்கிறது நெக்ஸ்ட் ஈஸியா வந்து ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகுறதோ, சிட்டிசன் ஆகுறதோ வந்துட்டு கொஞ்சம் ஓகே. குயிக்கரா நடக்கும். யுஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வி கான்ட் கெட் அ கிரீன் கார்ட் தட் ஈஸிலி. ஆனா கிரீன் கார்டு வந்து ம். நீங்க ஒண்ணு தலை நரைச்சிருக்கணும், இல்ல தலையில முடி இருக்கக்கூடாது. அந்த லெவல்ல தான் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. சோ இங்க வந்துட்டு ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஒரு 3, 4 இயர்ஸ் இருக்கீங்க அப்டின்னா, யா யூ வில் பி எ பிஆர். யூ வில் பி எ யா. பிஆர். அடுத்த ஒரு 3 இயர்ஸ்லயே ஒரு சிட்டிசன் ஆயிரலாம் இங்க. ம். சோ ஃபீசிபிலிட்டி வந்துட்டு இங்க ஜாஸ்தி. கம்பேர்ட் கரெக்ட். டூ அதர் கண்ட்ரீஸ் லைக் ஈவன் யூரோப் கண்ட்ரீஸ் ஆர் எனி அதர் கண்ட்ரீஸ் இங்க வந்து கொஞ்சம் அதுவுமே ஒரு பேசிக் கிரைட்டீரியா நான் கனடா சூஸ் பண்ணதுக்கு. ஓகே. இப்ப இப்போ கெட் ரீசென்ட்டா செட்டில். பாத்தீங்கன்னா நெறைய ஸ்டூடண்ட் விசா ரிஜெக்ஷன் இருக்கு. சோ ம். ஸ்டூடண்ட்ஸ் வந்து மாஸ்டர்ஸ்க்கு வரணும்னு நினைச்சா, அவங்களுக்கு உங்க 2 பேரோட அட்வைஸ் என்ன? ஸோ இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே வொர்ஸ்ட்டா இருக்கு. ஏன்னா, உள்ளயே கனடாக்குள்ளேயே வந்துட்டு தே ஆர் அப்போசிங் அண்ட் தே ஆர் இப்ப எலக்ஷன்ஸ் கரெக்ட். வந்தப்போ ஐ மீன் ரீசென்ட் இப்போ இந்த இயர் பிகினிங்ல எலக்ஷன்ஸ் வந்துச்சு. அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அப்போசிஷன் நெறைய இமிகிரண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ட்ரூடோ ஓட இதுல வந்து நெறைய பேர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வி ஆர் லூசிங் ஜாப்ஸே இல்ல இங்க. கரெக்ட். பார்ட் டைம் ஜாப்ஸ் கூட அது ஒரு மெயின் ரீசன் தே ஹேவ் ஸ்டாப்ட் த இமிகிரேஷன். தட் இஸ் ம். வை வி ஆர் கெட்டிங் மோர் ரிஜெக்ஷன்ஸ். ஸோ இப்ப அவங்க வராங்கன்னா, தே ஹேவ் லைக் ஸ்ட்ரீம்லைன்ட் வெரி நேரோலி. ரொம்ப கரெக்ட். நேரோவா ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. ஈவன் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் பிஆர் எல்லாம் இப்ப வெளிய இருந்து ஒரு பாசிபிலிட்டியும் இல்ல. எல்லாம் 500, 700ன்னு சிஆர்எஸ் ஸ்கோர் ஏத்தி வச்சிருக்காங்க. ஸோ வெளிய இருந்து சுத்தமா பாசிபிலிட்டி இல்ல. உள்ள ஸ்டடி இஸ் த ஒன்லி ஆப்ஷன் தே கேன் கெட் இன். பட் மாஸ்டர்ஸ் வர்றாங்க அப்படின்னா, தே ஹேவ் டு சூஸ். இங்க வந்துட்டு தே நீட் டு இங்க டே பை டே வந்துட்டு அவங்க மாத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரத்திலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இமிகிரேஷன் நியூ ரூல்ஸ் வந்து ரூல்ஸ். சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்ட். புதுசா சேஞ்ச் பண்றாங்க. ஸோ தே ஹேவ் டு பி வெரி கீன். ஸோ எந்த கோர்ஸ் எடுத்தா வந்துட்டு தே கெட் அ பிஜிடபிள்யூபி. இஃப் தேர் மோட்டிவ் இஸ் ஒன்லி டு செட்டில் ஹியர், பிஜிடபிள்யூபி எதுக்கு கிடைக்குதுன்னு பார்த்து எடுத்து வர்றது வந்துட்டு இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆமாமா. அண்ட் அகைன் இஃப் தே ஆர் லுக்கிங் ஃபார் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நவ் இட்ஸ் நாட் த டைம். ஆமா. பிகாஸ் முன்னாடி வந்து நெறைய காலேஜஸ்க்கும் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் உண்டு. இப்போ வந்து எஸ், யூனிவர்சிட்டீஸ் மோஸ்ட் ஆஃப் தி யூனிவர்சிட்டீஸ் இருக்கு. காலேஜஸ்ல நாட் எவ்ரி காலேஜஸ். தட் இஸ் another எஸ், challenges. எஸ். Such a wonderful பட் information. சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் யா இட் இஸ் நாட் ஃபுல்லி Yeah. டன். ஸோ மாஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணும்போது அதான் நான் முன்னாடியே சொன்ன மாரி, இங்க வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணணும். எந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்ல பூமிங்ல இருக்கு. இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி அவங்க மாஸ்டர்ஸ் பண்ணும்போது, இப்ப நான் சொன்ன மாரி கன்ஸ்ட்ரக்ஷனோ, இல்ல ம். ஹெல்த் ஹெல்த் கேர் கேர். ஆர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் அவங்க பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சூப்பர். Yeah. Thank you. So they Yeah. don't want to like waste more time searching for a job. Thank you so much actually. Such a lovely information. Thank you so much. Thanks for your தேங்க் time. யூ. Thank you.